ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிவெஞ்ச் கான்ட்ராக்ட் மேரேஜ் இது எல்லாமே மிக்ஸ்டான ஒரு டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்கே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறா, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, என்ன இங்க இருந்து வெளில கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. இப்போ நமக்கு பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். அவன் ஹீரோயின் கிட்ட சொல்றான், கங்க்ராச்சுலேஷன் டியர், உனக்கும் எனக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மயக்கத்துல இருக்க ஹீரோயினுமே இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹீரோயின் ரொம்ப ஆசையா, சரி குழந்தைய காட்டுங்க, நான் குழந்தைய பாக்கணும்னு சொல்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்றான், குழந்தை செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போடுறான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் ஹஸ்பண்ட் உடனே ஒரு டைவர்ஸ் ஃபார்ம் தூக்கி போட்டுட்டு, இந்தா இதுல சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே என்னாச்சு, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான், என்னோட எக்ஸ் என்கிட்ட திரும்பி வந்துட்டா, நான் அவளதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், எனக்கு உன் மேல எல்லாம் லவ் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. ஏண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் கை நடக்காம இருந்தப்போ உன்னோட எக்ஸ் உன்னை விட்டுட்டு போயிட்டால, அப்போ நான் தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ உனக்கும் எனக்கும் குழந்தை பிறந்திருக்கு, அவளுக்காக நம்ம குழந்தைய நீ கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் உடனே, இங்க பாரு, மனுஷங்கன்னா தப்பு பண்ணுவாங்க, அது இருக்குதான், அந்த மாதிரி என்னோட எக்ஸனை விட்டுட்டு போயிட்டா, இப்போ திரும்பி அவன் வந்திருக்கால, என்னோட லைஃப்ல நான் அவளை மட்டும்தான் எப்பயுமே லவ் பண்ணுவேன், எனக்கு அவன் மட்டும்தான் முக்கியம், அவன் முன்னாடி நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே, அட பாவி, அதுக்காக உன்னோட குழந்தைய நீ கொண்டுட்டியா, இதுக்காக நீ ஃபியூச்சர்ல வருத்தப்பட போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டு போயிட்டான் போல. ஹீரோ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலோட டீன். ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் கெஞ்சி ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்க, நான் மென்டல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே, ஆமாங்க நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான், என் பேரு குவீன், எனக்கு 25 வயசு ஆகுது, நான் பைத்தியம் கிடையாது, என்ன ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க, தயவு செஞ்சு நீங்க வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டர்லாம் ஹீரோயினை எதுவும் பேச விடாம தடுக்க முயற்சி பண்றாங்க. இங்க பாருங்க சார், இந்த பொண்ணு ஒரு பைத்தியம், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே, சரி நான் உன்னை காப்பாத்தி கூப்பிட்டு போறேன், நீ என்னோட வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே ஷாக் ஆயிடுறான், என்ன இவன் வீட்டுக்கெல்லாம் வர சொல்றான், போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறா. சரி இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம இவன் கூட அவன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வீட்டுக்கு போயிடுறான். அங்க இருக்க டாக்டராலுமே எதுவும் பேச முடியல, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட டீனே ஹீரோ தானே, அவனை பகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம விட்டுறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேட்கா, நான் உன்னை எதுக்கு திரும்ப என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே, எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்ல, அவன் சொல்றான், எனக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ், நீ தான் கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணுமா, என்ன நீங்க இப்ப சொல்றீங்க, மேரேஜ் ஒன்னும் சாதாரணமான விஷயம் கிடையாது, உங்களுக்கு என்ன பத்தி எது தெரியாதுல்ல, என்ன போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே, எனக்கு உன்னை பத்தி தெரியுமே, உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே, ஐயோ அதை சொல்லலங்க, அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இந்த நோக்கத்துல கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்குமே நீங்க யாருன்னு தெரியாது, நான் எப்படி உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற, என்னோட பெருஃபு, இங்க பாரு, என்னோட பொறுமைக்குமே ஒரு அளவு இருக்கு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலனா உன்னை திருப்பி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே நான் அனுப்பி விட்டுருவேன், சொல்லு என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்ல திரும்பவும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே போறியா, நீ சொல்ற பதில தான் நீ எங்க இருக்க போறன்னு முடிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே, ஐயோ மென்டல் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பேசாம இவனே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
கிட்ட நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, எங்க நானே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன், உங்க பேரண்ட்ஸ் எப்படி என்ன மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ பாட்டுக்கு திரு முடிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்கு வெளில வந்திருப்பானா, அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட ரிவெஞ்ச் எடுக்கதான் வந்திருப்பா. ஹீரோ நேரம் ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க அப்பா முன்னாடி நிறுத்திட்டு, இங்க பாருங்க, இவ பேரு குயின், நான் இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அப்பா ஹீரோயினை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, என்ன இந்த பைத்தியக்கார பொண்ணு தான் நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா? ஹீரோ உடனே ஹீரோயினோட தோல்ல கைய போட்டுட்டு, இங்க பாருங்கப்பா, நான் இந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இவ ஒரு அசிங்கமான மான்ஸ்டரா இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அப்பா உடனே, எனக்கு தெரியும்டா, நீ என்ன வெறுப்பதற்காக தானே இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரி கூப்பிட்டு வந்துட்டு இருக்க, எனக்கு தெரியும் உனக்கு அவன் மேல லவ் இல்லைன்னு சொல்லிட்டு, எங்க முடிஞ்ச ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே வேகமா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ரூம்குள்ளதான் போயிட்டு இருக்கான். ரூம்குள்ள போன உடனே ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கத்துற சவுண்ட் வெளியில இருக்கிற ஹீரோவோட அப்பாக்கு கேட்க, அவங்க அங்க இருக்க பிடிக்காம கோச்சிட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோ ஆக்சுவலி அவங்க அப்பாவை வெறுப்பேத்திருக்கதா இப்படி பண்ணிருக்கான். அவங்க அப்பா போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் ரொமான்ஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடுறான். அவன் சொல்றான், இந்த வீட்டுல இப்ப நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், நீ எதுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உங்க அப்பாவை வெறுப்பேத்துக்கு தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நிறைய அடிபட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் ஹீரோ மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஹீரோயின் உடனே அவ ஹஸ்பண்ட நினைச்சு திட்ட ஆரம்பிக்கிறான். நான் வரேன்டா, உன்னை ரிவெஞ்ச் எடுக்க நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் அவன் பிஏ கிட்ட சொல்லி ஹீரோயின் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். பிஏ வந்து ஹீரோ கிட்ட, பாஸ், நீங்க உண்மையிலே அந்த பைத்தியக்கார பொண்ணுதான் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், அந்த பொண்ணு ஒண்ணு பைத்தியம் கிடையாது, அந்த பொண்ணு பேர் வந்து குயின், அவ எப்படி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, இதுக்கு முன்னாடி அவ எங்க இருந்தா, என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டுபிடிக்க சொல்றான். ஹீரோ நேரா வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட தான் கொடுக்கறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், இங்க பாரு, உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சொல்றா, இங்க பாருங்க, நீங்க என்ன நிஜமாலுமே மேரேஜ் பண்ணிக்க தான் போறீங்களா, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகும்னு தோணல, எதுவா இருந்தாலும் நீங்க யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும், குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிருக்க மாட்டா. அதுக்குதான் ஹீரோயின் ரொம்பவே தயங்குறா. இந்த விஷயம் புரியாம ஹீரோமே, நீ எதுவும் ஓவரா திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் கடந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஐயோ நம்மளோட பாஸ்ட் பத்தி தெரிய வந்தா இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், நம்ம ரெண்டுத்துக்கும் மேரேஜ் முன்னாடி நீ ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோ, இதுக்கு நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருக்கேன், சென்னை ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சென்னை ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா சென்னை ஹாஸ்பிட்டல் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல். ஹீரோ ஹீரோயின் கிட்ட போன் எல்லாம் கொடுத்துட்டு, இதுல என் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஃபுல் பாடி செக்அப் பண்றதுக்கு அந்த சென் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஹாஸ்பிட்டல் வந்த உடனே ஹீரோயின், நீ எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்க வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சோன்னா அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் வந்து இவளோட எக்ஸ பத்தி தான் பெருமையா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா, அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் காரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் பெட்ல வந்து கை கால் நடக்க முடியாம படுத்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு, இங்க பாரு, உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் என்னை விட்டு ஓடிட்டா, உனக்கு தெரியல நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அவ என்னோட லைஃப்ல கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, எனக்கு தெரியும் உனக்கு என் மேல கிரஷ் இருக்குல்ல, நீ என்ன சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கல்ல, இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, நீங்க என்னோட ஸ்டெப் சிஸ்டர் தானே லவ் பண்ணீங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கார உடனே பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயினுமே பதறி போய், ஐயோ ப்ளீஸ் நீங்க அப்படிலாம் இது பண்ணிக்காதீங்க, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நேரா அவ ஹஸ்பண்ட பாக்க அவ ஹஸ்பண்ட் ரூமுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை பார்த்த உடனே செமையா ஷாக் ஆயிடுறான். நீயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி வெளில வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு சப்புன்னு ஒரு அறை கொடுக்கறாங்க. அவன் உடனே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அறிவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க,
ஹீரோயினுமே ஆமா பைத்தியமே இல்லாத என்ன பைத்திய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவ ஒன்னு என்ன கொஞ்சுவாங்களா ஒன்னு கொல்ற அளவு காத்தத்தோட வந்திருக்க ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜந்து எப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர் தொழில பாத்துட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹஸ்பண்ட் உடனே பக்கத்துல இருக்க டாக்டரை வெளில அனுப்பி விட்டுறான். ஹீரோயின் ஹஸ்பண்ட் பேர் வந்து சென்னு. அவன் உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒன்னு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்க கூடாது. ஒன்னு அன்னைக்கு கொண்டு போட்டு வந்திருக்கணும். அப்படி கொண்டு போட்டு இருந்தா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமே வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க பெண் எடுத்துட்டு செயின் கையில குத்திட்டு அங்க இருந்து வெளில ஓடி வந்துடுறா. ஓடி வரப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட அவ மீட் பண்றா. இவ பேரு லீ. இவளுமே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. இவ ஹீரோயினை பார்த்தோன்னா குயின் இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நீ குழந்தை பிறக்கும் போது இறந்து போயிட்டேன்னு சொன்னா டெட் பாடி கூட இங்க எடுத்துட்டு வராம உன்னோட சொந்த ஊருக்கே கொண்டு போயிட்டதா சொல்லிட்டு இருந்தாண்டி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆகுறா. லீ எல்லாம் செயின் கூட போய் சண்டை போடவே போறா. இன்னும் அவனோட ஒய்ஃப் உயிரோட இருக்கா, அவ செத்து போயிட்டான்னு போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா. அவன் சொல்றான், இங்க பாரு இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லீ சொல்றா, எது தேவையில்லாத விஷயம், அவ என்னோட ஃப்ரெண்டு, நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன உடனே லீய அடிக்க போறான். அப்ப ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. என் ஃப்ரெண்டு மேல கை படிச்சுட்டு உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிடுறா. ஹீரோயின் ஃப்ரெண்டுமே உனக்கு என்ன சுடி அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவளோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோவை மீட் பண்ணது, அவனை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்க போறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இதை கேட்டோன ஃப்ரெண்டுமே நீ யாரடி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, நான் போன் ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத, அது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அதுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னு அவளுமே என்ன ஃபூவா, அவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு லெஜெண்ட் மாதிரி, அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கண்டிப்பா ரெண்டு பேருமே சேம் ஆளா இருக்காது, நீ வேற யாரையும் சொல்றன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இல்ல இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்னு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் பண்ணது அந்த லெஜெண்ட் ஃபூவா தான் இருக்கும், அவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும் தான் இருக்கு, அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அதுல இருந்து அவங்க மெடிக்கல் ஃபீல்ட விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா, இங்க பாரு ஃபூ வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், பேசாம அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு நீ உன்னோட லைஃப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, எனக்கு குழந்தை எல்லாம் வேற இருக்கு, இது நான் ஹீரோ கிட்ட வேற சொல்ல, நாங்க ஜஸ்ட் பண்ணிக்க போறது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்றா, முட்டாள்தனமா பேசாத, இது உனக்கு கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க, பேசாம நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஹீரோயின் வெர்ஜின் மாதிரி போட்டு கொடுத்துறா. அப்பன்னு பார்த்து ஒரு நர்ஸ் வந்து லீ கிட்ட சொல்றாங்க, உங்களை இங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லீமே என்ன இந்த உலகத்துல இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு 100 ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே மனசுக்குள்ள அந்த சென் பார்த்த வேலைதான், அவன் தான் வந்து என் ஃப்ரெண்ட் பத்தி ஏதோ சொல்லி இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கி இருப்பா, ஆனா பாவம் இவளே வந்து புவர் ஃபேமிலில இருந்து வந்திருக்கா, இவளோட சேலரி வச்சுதானே அவ குடும்பமே ஓடும், என்னாலதான் இவளுக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. ஹீரோயினுமே அவ ஃப்ரெண்ட் கிட்ட சாரிப்பா என்னாலதான் உனக்கு இந்த வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்ல அவ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நானே வேற ஹாஸ்பிட்டல் போகணும் தான் நினைச்சேன், நம்ம ரெண்டு சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்றாங்க. ஹீரோயின் நிறைய குடிச்சிட்டு வந்துடுறா. அப்போ லீ தான் வந்து ஹீரோயினை டிராப் பண்றா. லீ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாருங்க இவ என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட்டான பொண்ணு, இவளை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறா, என்னாச்சு எதுக்காக நீ ட்ரிங்க் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஹாப்பியாவே இல்ல தெரியுமா, அதனாலதான் நான் ட்ரிங்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, குடிச்சால சரியா போயிருமா, நானும் தான் ஹாப்பியா இல்ல அதுக்காக என்ன குடிச்சிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து குயின் ஃபேமிலியோட இல்லீகல் சைல்டு, இது மட்டும் தான் என்னால இப்ப கண்டுபிடிக்க முடிஞ்சது, அவங்க கடைசியா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க, இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அத பத்தி நாங்க இன்னும் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், பாஸ்ட் எல்லாம் இதுக்கப்புறம் எதுவும் செக் பண்ண வேண்டாம், மனுஷங்கன்னு இருந்தா எல்லாத்துக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும்ல, அத பத்தி எனக்கு சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல, நீ உடனடியா மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பாசமா குடிக்கிறதுக்கு அங்க ஒரு சூப் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான். ஹீரோ சொல்றான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நமக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் இருக்கு, நீ சொல்லு உனக்கு எந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க.
இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இப்போ நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டா ஃபியூச்சர்ல உங்களை டிவோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கா, ஹீரோ சொல்றா, கொஞ்ச நாள் கழிச்சு நானே உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட மேரேஜே நடக்கல, அதுக்குள்ள டைவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு உன்னுடைய பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வந்துரும், நம்ம அடுத்த நாள் போய் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. அவ உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நான் உங்ககிட்ட என்னோட பாஸ்ட் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வந்துருது. அவன் சொல்றான், எனக்கு முக்கியமான கால் வந்திருக்கு, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் போறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. லீ சொல்றா, ஹீரோ கிட்ட நீ எந்த உண்மையும் சொல்லிடாதடி, நான் உன்னோட ரிப்போர்ட்ல நீ வெர்ஜின் தான் போட்டு கொடுத்துருக்கேன், நீ உன்னோட லைஃபை நியூவா ஸ்டார்ட் பண்ணு, ஹீரோவை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு இருக்கா. இனிமே ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தைரியம் கொடுக்க, நீ எதுக்கும் பயப்படாத, எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நேரா கிளம்பி அவங்க அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கான். என்னப்பா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டல்ல, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா உனக்கும் எனக்கும் அப்பா பையங்கிற உறவே அந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்ற, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன உங்களுக்கு எனக்கும் அப்பா பையங்கிற உறவு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போக, ஹீரோ அப்பா இதை கேட்டோன்னா சுடுதண்ணி எடுத்து ஹீரோ மேலே ஊத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அப்பா பையங்கிற உறவு அந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுல உட்கார்ந்துட்டு ஹீரோ கிட்ட அவளோட பாஸ்ட் எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரப்போ ஹீரோ மேல அவங்க அப்பா சுடுதண்ணி கொட்டிருப்பாங்க இல்லையா, அந்த காயத்துக்கு தான் மருந்து வச்சிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயின்மே அவங்களுக்கு மருந்து வச்சுக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கி மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா, உனக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் மேரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே என்னாச்சு உங்களுக்கு, என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்படி கட் பண்ணா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள ஹீரோவை பார்த்துட்டு, இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு கால் வர ஹீரோ கால் பேச போயிடுறான். அங்க வந்திருக்க வெயிட்டர்ஸுமே ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க ஆல்ரெடி வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுமே அப்ப வயிற்று தொட்டு பார்த்துட்டு ஹீரோவை பாக்குறா. இதை நோட் பண்ண வெயிட்டர்ஸுமே, ஐயோ சாரி மேடம், தெரியாம உங்களோட பர்சனல் மேட்டர் பத்தி கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த வெயிட்டர்ஸ் என்கிட்ட பேசினது ஏதாவது கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவுமே, இல்லையே எனக்கு எதுவும் கேட்கலையே, நான் கால் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கும் போதே தூங்கி போயிடுறா. அப்ப ஹீரோ தான் வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வரப்போ ஹீரோயின் ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்க விஷயம் தெரிய வருது. ஹீரோயின் வந்து ஜாபுக்கு போய் இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வரா. ஹீரோயின் செலக்ட் ஆயிடுறா. ஹீரோயின் வெளில வந்துட்டு இருக்கும் போது, நான் கண்டிப்பா அந்த ஷென்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஆபீஸ்க்கு தான் ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டும் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் பேரு லில்லி. அவ ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண வரா. அவ சொல்றா, உன் குழந்தை இருந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேற யாரையும் கரெக்ட் பண்ணிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் அவளை சப்புன்னு அறையறாங்க. அவ உடனே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அறைவ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே, நீயே ஒரு கீடு கிட்ட ஜெமோ, நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னு அவ கோவமாயி ஹீரோயினை அடிக்கலான்னு போறா. அப்ப ஹீரோயின் அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறா. லில்லி உடனே ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி அவனை கீழே பிடிச்சு தள்ளி விடுறா, நீங்க என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க, அவகிட்ட கேளுங்க, அவ என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே ஹீரோயினை மிரட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நீ அவகிட்ட மன்னிப்பு கேக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து, என்ன மிஸ்டர் ஃபூவோட வைஃப் கிட்டே வம்பு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன ஃபூவோட வைஃபாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறா, உனக்கும் ஃபூக்கும் என்ன சம்பந்தம், நீ என்ன அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறியா, நீ இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மமா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் அவருடைய ஸ்டெப் சிஸ்டரையும் வெளில துரத்தி விட்டுறாங்க. அந்த ஸ்டாஃப் சொல்ற ஹீரோயின் கிட்ட, நீங்க நாளைல இருந்து எந்த டைமுக்கு வேணாலும் வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, அப்போ உங்களுக்கு எனக்கும் ஃபூக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃப்மே சொல்றாங்க, ஆமா எங்களுக்கு தெரியும், நீங்க அவங்களோட வைஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னே ஹீரோயின் கேக்குறா, அப்போ இது ஃபூ வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஜாபா, அவங்களுக்காக தான் எனக்கு இந்த ஜாப் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே ஆமான்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின், எனக்கு இந்த ஜாபே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ கேக்குறா, என்ன
இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணியா, செலக்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு இந்த ஜாப் செட் ஆகுற மாதிரி தெரியல, நான் வேண்டான்னு சொல்லிட்டேங்கிறா. ஹீரோயின் சொல்றா எனக்கு ஜாப் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் கூட டின்னர் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வீட்லயே நைட்டு டின்னர் சமைச்சு ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ சொல்றா நான் நினைச்சேன் டின்னர்னா வெளில போய் சாப்பிடுவோன்னு நினைச்சு, நீ என்ன வீட்லயே குக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா ஆமா வீட்ல செஞ்சாதான் டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும், அதனால நான் வீட்லயே செஞ்சுட்டேன்னு சொல்றா. ஹீரோ சொல்றா நான் வீட்ல சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ அவனோட பாஸ்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, ரொம்ப வருஷம் முன்னாடி அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நான் அவளை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அங்க போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான்னு. அவங்க என்கிட்ட போய் சொல்லிருக்காங்க, என்னால அது தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா ஒருவேளை உங்களுக்கு பயந்துதான் அவங்க அப்படி சொல்லிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் எனக்கு போய் சொன்னா சுத்தமா பிடிக்காது, ஆரம்பத்துல இருந்தே அவங்க போய் மட்டும்தான் சொல்லிருக்காங்க, என்னால என் லைஃப்ல போய் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப ஹீரோயின் சொல்றா அப்போ நான் உங்ககிட்ட போய் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா நீ மட்டும் என்கிட்ட போய் சொல்றேன்னு தெரிஞ்சா இந்த உலகத்திலே உன்னை என்னை விட அதிகமா வெறுக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது, உன்னை திருப்பி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ஒருவேளை நம்ம பாஸ்ட் பத்தி தெரிஞ்சு ஹீரோ நம்மள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டானா என்ன பண்றது, நான் என்னோட ஹஸ்பண்ட ரிவெஞ்ச் எடுக்கணும், இப்போதைக்கு ஹீரோ கிட்ட எந்த உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறா. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கா. லீ சொல்றா இந்த ட்ரெஸ்ல நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, சந்தோஷமா ஹீரோவா மேரேஜ் பண்ணிட்டு உன் லைஃப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சொல்றா நான் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் போடுவேன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே வந்துட்டு டைம் ஆயிருச்சு வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோயின் கேக்குறா நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே உனக்கு என்ன பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சு அங்க மேரேஜ் பண்றதுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினும் மாத்தி மாத்தி ரிங் போட்டுட்டு கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறப்போ சென் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு ஏண்டி உனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தானே குழந்தை பிறந்துச்சு, இன்னும் நமக்கு டைவர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள நீ ஃபுல்லா மேரேஜ் பண்ணிக்க வந்திருக்கியா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு ஏங்க உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு பொண்ணே கிடைக்கலையா, போயும் இந்த மாதிரி ஒரு கேவலமானவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா இங்க பாரு வார்த்தையை அளந்து பேசு, ஃபர்ஸ்ட் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் உடனே ஓ உங்களுக்கு என்ன பத்தி யாருன்னு தெரியாதுல்ல, நான் தான் இவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட், இவளுக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணீங்கல்ல அதுவும் கூட ஃபேக் தான், இவ என்னோட வைஃபா இருந்தவ, இவளுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் குழந்தை பிறந்து இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ கோமாயி சென்னை அடிச்சிடறான். ஹீரோக்கு தான் போய் சொன்னா சுத்தமா பிடிக்காது இல்லையா, இப்போ கோவம் அப்படியே ஹீரோயின் மேல திரும்புது. அவன் ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அந்த சென் சொன்னதெல்லாம் உண்மையா, இந்த விஷயத்தையே நீ என்கிட்ட முன்னாடி சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே சொல்ற நான் உங்ககிட்ட சொல்லுங்க ட்ரை பண்ண, ஆனா என்னால சொல்ல முடியல, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் சொல்றத எதுவுமே கேட்காம ஹீரோயின் கூட ஃபோர்ஸ் பண்ணி அந்த நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ கேக்குறான் அந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல நீ வெர்ஜின் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா அது என் ஃப்ரெண்டு தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா நான் பயந்துட்டு எதுவுமே சொல்லல, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றா நீ பண்ண தப்புக்கு உன்னை திருப்பி நான் அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்ப போறேன், உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நீங்க அனுப்புனா நான் போய் தான் ஆகணும், நான் மென்டல் ஹாஸ்பிட்டலே போறதுக்கு கூட ரெடி தான் அப்படின்னு சொல்றா. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்து பிஏ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான் ஒரு பொண்ணு நம்ம கிட்ட உண்மை சொல்ல பயப்படுறாமா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க பிஏ சொல்றா பாஸ் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கலாம், எங்க அவங்க நம்ம கையை விட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல கூட உண்மையை சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் லீ வந்து ஹீரோ பார்க்க தான் ஆபீஸ்க்கு வரா. ஹீரோ என்ன விஷயம் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க லீ சொல்ற நான் ஹீரோயினுக்கு கால்
பண்ண அவ போனே அட்டன் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே லியும் ஹீரோவும் வேக வேகமா கிளம்பி ஹீரோயினை பக்கம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயினை தொட்டு பாக்குறா. அவளுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு. இவன் மெடிசன் கொடுத்து ஹீரோயினை அங்க தூங்க வச்சுட்டு கீழே வரா. இவன் வந்து லீ கிட்ட இந்த அந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சது எதுக்காக அப்படி மாத்தி வச்ச, ஹீரோயின் என்ன உன்னை ஃபோர்ஸ் பண்ணாலா அந்த மாதிரி எழுதி கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்க லீ சொல்ற, இங்க பாருங்க நீங்க ஹீரோயினை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ என்ன ஃபோர்ஸ் பண்ணவே இல்ல, நானே தான் அவ லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு அப்படி எழுதி கொடுத்தேன். அவ போய் சொன்னதுக்கு காரணமே நான் தான். உங்களுக்கு ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். இன்னைக்கு நைட்டே எல்லாம் சொல்லிருக்கலாம்ல, நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். உங்களுக்கு அப்ப ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துக்குள்ள, நான் உங்ககிட்ட அப்பவே உண்மையை சொல்லிருக்கணும், தப்பு என்னோடதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, தப்பு இது உன் மேல இல்ல, நீ படுத்து தூங்குன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துல தூங்கிட்டு இருக்கான். அவன் மேல இவ கோட்டை போத்தி விட்டுட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயினோட பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சோன்னு அவ மேல ஏதோ ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினுக்கு கால் பண்றா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் அந்த லில்லி இருக்கா இல்லையா, அவ குவின் குடும்பத்தோட சேர்ந்த பொண்ணே கிடையாதாமா. நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு பாத்தியா, உங்க அப்பா அவளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவளுக்கு நல்லா தேவைதான், அவளும் சேர்ந்துதானே என்னோட குழந்தைய கொண்டிருக்கா, அவ நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வர, ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஹெல்ப் கேக்குறா. இந்த மாதிரி நான் எங்க வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் என்ன எங்க வீட்டுல கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு உன் கஷ்டம்னு நல்லாவே புரியுது, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, எப்பயுமே நான் உன் கூட சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த லில்லிய வந்து ஹீரோயினோட அப்பா கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளி விட்டு இருப்பாங்க போல. அவ வெளியில இருந்து அழுதுட்டு இருக்கா. அங்க செந்தா வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. லில்லி வந்து சென்னோட கையை பிடிச்சிட்டு சொல்றா, நான் வந்து இந்த குயின் குடும்பத்தோட வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன வெளில அனுப்பிட்டாங்க, இந்த சொத்துல இருந்து எனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது, எங்க அப்பா லாயரை வர சொல்லி சொத்தெல்லாம் ஹீரோயின் பேர்ல தான் எழுதி வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன், என்கிட்ட இப்ப ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ சென் சொல்றா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நீ இந்த குயின் ஃபேமிலியோட வாரிசா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு உன் மேல இருக்க லவ் எப்பயுமே குறையாது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த லிலி சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் எங்க அப்பாவோட பொண்ணு, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான் போல, அவதான் வந்து ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எது வந்தாலும் பாத்துக்கலாம், உங்க அப்பாவுக்கு உன்னோட லவ் கண்டிப்பா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோயினும் வெளில உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. சென் இருக்கான் இல்லையா, அவன் லில்லிய கூப்பிட்டுட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் பேச வந்திருக்கான், சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஹீரோயினும் ஹீரோவுமே வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப சென் வந்து ஹீரோவை பார்த்த உடனே, நீ தானடா இந்த மாதிரி லில்லிய பத்தி தப்பு தப்பா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே, ஆமா நான் தான் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு திமிரா கேக்குறான். ஹீரோயின் இதெல்லாம் ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே இப்பதான் தெரியுது இது ஹீரோ பார்த்த வேலைன்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னு லில்லிக்கு செமையா கடுப்பாகுது. ஹீரோயினை பார்த்துட்டு, உனக்காக தாண்டி ஹீரோயின் மேல பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து ஹீரோயினை குத்துற மாதிரி வர, அப்போ ஹீரோ வந்து தடுத்துறான். ஹீரோவோட கையிலே வந்து கத்தி கிழிச்சிருது. ஹீரோவை கத்தியால கிழிச்சிட்டோங்கிற பயத்துல லில்லி அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே, நீ எதுக்கும் பயப்படாத, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா உள்ள வராங்க. ஹீரோ பார்த்துட்டு, நீங்க இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் ஹீரோவோட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி லில்லிய அரெஸ்ட் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கத வந்து இந்த சென்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிருமா, நான் உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன், என்னோட லாயரை வர சொல்லியிருக்க, சொத்து எல்லாத்தையுமே நான் உன் பேர்ல மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சென் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். என்ன அங்கிள் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க,
லில்லியும் உங்க பொண்ணு தானே? நீங்க சடனா வந்து எல்லா சுத்தியுமே ஹீரோயின் பேர்ல மட்டும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் நீங்க தானே அவளை வளர்த்தீங்க, உங்களுக்கு பாசம் ஏதோ அவன் மேல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த லில்லி என்னோட பொண்ணே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுனா அது ஹீரோயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டோன்னு சென்னு செமையா கோவமாயி ஹீரோயினை பிடிச்சு திட்டுறான். என்ன ஹீரோவும் பின்னாடி இருக்கான்னு தைரியத்துல நீ ஆடிட்டு இருக்கியா? நீ ஒரு முட்டாள், ஹீரோ ஒன்னு வச்சு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோன்னு ஹீரோயின் உடனே ஹீரோட கைய பிடிச்சிட்டு, இங்க பாரு, இவங்க என்னோட ஹஸ்பண்ட், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க காமிச்சிட்டு இருக்கா. இத கேட்டோன்னு ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அவனும் அப்படியே பேனி ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது சென்னுக்கு செமையா கோவம் வருது. அவன் கோவிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ அந்த சென்னு கிட்ட நான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னல, அது நீ உண்மையா சீரியஸா எடுத்துக்கிட்டதா சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்லங்க நான் அது சும்மா கேஷுவலா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இதெல்லாம் கேஷுவலா சொல்ற விஷயம் கிடையாது, இதுக்கப்புறம் நான் உனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். ஹீரோயினுக்குமே வந்து ஹீரோவை பிடிச்சு போக அவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத வந்து தூரத்துல இருந்து அந்த சென் பார்த்து ரொம்பவே ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான். அவனுக்கு செம கடுப்பா இருக்குது, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஆபீஸ் கால் வருது. அவன் ஆபீஸ்க்கு போகும்போது ஹீரோயின் சொல்றா, இன்னைக்கு ஈவினிங் நீங்க சீக்கிரமா வந்துருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோமே சரி நான் ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். ஈவினிங் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சாப்பிடுறதுக்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ காலிங் பெல் அடிக்கவும் ஹீரோயின் ஆசையா போய் டோரை ஓபன் பண்றா. ஹீரோ தான் வந்திருப்பான்னு நினைச்சிட்டு கதவை திறந்து பார்த்தா வெளில நிக்கிறதோ அந்த சென்னு. ஹீரோயின் அவனை பார்த்த உடனே செமையா ஷாக் ஆகி டோரை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக அவன் டோரை தள்ளிட்டு உள்ள வந்துடுறான். இங்க பாரு, நீ எனக்கு தான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவனை கிஸ் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மூக்குல மயக்க மருந்து கலந்த ஒரு கர்ஷிவை கொண்டு வந்து வச்சிடறான். ஹீரோயினுமே அப்படியே மயங்கி போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றான், ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. ஹீரோ உடனே பிஏவ சீக்கிரமா வந்துட்டு வீட்டுக்கு போக சொல்றான். வீட்டுக்கு போன உடனே ஹீரோ வேகமா போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதற போய் பார்க்க போறான். பார்த்தா டோரு ஓபன்ல இருக்கு. கீழே மயக்க மருந்து கலந்த கர்ஷிஃப்மே பாக்குறான். இத பார்த்தோன்னே ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஹீரோயின் இப்ப ஏதோ டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சென் வந்து ஹீரோயினை கடத்திட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நீ எனக்கு மட்டும்தான், நீ ஹீரோக்கு எப்படி சொந்தமாகற நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு ஆஸ்ட்ரே எடுத்து அவன் மண்டையிலே ஒரு போடு. அவன் மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து வெளில வந்துடுறா. அப்ப ஹீரோமே கரெக்டா வர ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ ரொம்ப பதறி போய், உனக்கு எதுவும் ஆகல, நீ ஓகே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹீரோ இவ்வளவு கேரிங்கா இருக்கத பார்த்தோன்னே புடிச்சு போக அவ உடனே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு என் மேல எதுவும் டவுட் இல்லையா, நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல, உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா எனக்கு என் மேலதான் கோவமா இருக்கு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், தப்பெல்லாம் என் மேலதான், நான் எதுக்கு உன்னை சந்தேகப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே வந்து ஹீரோவை சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போறா. பார்த்தா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து கேக் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இத பாக்குற ஹீரோ செமையா சர்ப்ரைஸ் ஆயிடுறான். உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு அப்படின்னு சொல்லி கேட்கா. அவளுமே எனக்கு எல்லாமே தெரியும், சரி வாங்க நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண போறாங்க. அப்ப ஹீரோ ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. அவன் சொல்றான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இதுக்கப்புறம் எல்லா வருஷமே நீங்க என் கூட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க, சரி வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஃபேஸ்ல கேக் பூசி விளையாடுறா. இத பாக்குற ஹீரோமே ஹீரோயின் மூஞ்சில கேக் பூசுறா. ரெண்டு பேருமே மாறி மாறி கேக் பூசி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே தூங்கி போயிடுறா. அப்போ பிஏ வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு அந்த சென்னுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பான். அதாவது அவன் ஹீரோயினை அபியூஸ் பண்ணான் இல்லையா, அதுவும் ஹீரோயினோட குழந்தைய கொண்டான் இல்லையா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு ஹீரோ தேடிட்டு இருக்கான். பிஏமே பாஸ் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், சரி இப்ப சென் வேலை பார்த்துட்டு இருக்கா இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல நீ வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே பிஏமே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்ப பிஏ சொல்றான், பாஸ் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க பர்த்டேவை கொண்டாடவே இல்லைல்ல, இன்னைக்கு நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க போல,
நீங்க இப்ப ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன். ஹீரோயின் என்னோட லைஃப்ல வந்ததுல இருந்து என்னோட வாழ்க்கையே ரொம்ப அழகாயிருச்சு. இதுக்கு பேர் தான் லவ்வா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா ஹீரோயின் காணாம போன அந்த அரை மணி நேரம் என்னோட உயிர் என்கிட்டே இல்ல. அப்பதான் புரிஞ்சது நான் ஹீரோயினை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாஸ் இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காமா, அவங்க கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்களாமா, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க போற ஐடியாலே இல்ல போல. அவன் அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா உங்க அப்பாவை நினைச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல நான் எங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணல. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிற பந்தமே அறுந்து போயிருச்சு. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்க அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றா, சின்ன வயசுல எனக்குன்னு யாருமே இல்லாம நான் அனாதையா தான் வளர்ந்தேன். எங்க அப்பாவுமே என்ன இப்பதான் ஏத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நான் அனாதையா தான் இருந்தேன். எனக்கு இந்த கஷ்டம் என்ன நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல ஹீரோ அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு பைக் வந்து ஹீரோவை இடிக்கிற மாதிரி வர, அப்போ அவங்க அப்பா தான் வந்து ஹீரோவை காப்பாத்தி இருப்பாங்க. அத ஹீரோ யோசிச்சு பாக்குறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க கண்டிப்பா நீங்க உங்க அப்பாவை போய் பார்க்கணும். இப்போ உங்க அப்பா கடைசி ஆசை இதுதான், நீங்க கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி ஹீரோவோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு லேடி வந்து பேசுறாங்க. இவங்க பேரு ஜியாங், இந்த வீட்டோட ஹவுஸ் கீப்பர் போல. அவங்க ஹீரோவை பார்த்தோன்னு சொல்றாங்க, என்னப்பா நீ வந்துட்டியா, இத்தனை வருஷமா நீ இல்லாம உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, டாக்டர் சொன்னாங்க உங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு ஹீரோ சொல்றான், இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, எங்க அப்பா எப்ப சாவாங்கன்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி சொல்றாங்க, இத்தனை வருஷம் ஆயும் கூட நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லல்ல, நான் உங்க அப்பாவை சின்சியரா தான் லவ் பண்ணேன். நாங்க ரெண்டு பேருமே சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உங்க அப்பாவோட காசு எல்லாம் தேவையே கிடையாது. உங்க அப்பாவோட காசுக்காக நான் கூட இருந்து நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஹவுஸ் கீப்பரா தான் இருந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஹீரோவோட அப்பாவை வந்து லவ் பண்ணிருப்பாங்க போல. ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் பிடிக்காத ஹீரோ வீட்டை விட்டு வெளில போயிருக்கான். அதுல இருந்து தான் ஹீரோக்கு வந்து அவங்க அப்பாவை பிடிக்காம போயிருக்கு. ஹீரோ ஹீரோயினை தனியா கூப்பிட்டுட்டு வந்துட்டான். ஹீரோயினோட குடும்பத்தை பார்த்து நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்ற, எனக்கு எல்லாமே புரியுது, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே கிஸ் பண்ண போறாங்க. அந்த சமயம் பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். வெளியில ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. இவ பேரு வந்து யான். இவ அந்த ஹவுஸ் கீப்பர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணுதான். அவ குடிக்கிறதுக்கு டீ கொண்டு வந்திருக்கா போல. ஹீரோ சொல்றான், எனக்கு டீ எல்லாம் வேண்டாம், நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூஞ்சி அடிச்ச மாதிரி சாத்திடுறான். ஹீரோயின் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அந்த கீழே ஹவுஸ் கீப்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணுதான் இவ, சின்ன வயசுல இருந்து என் கூட தான் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே, ஓ சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணா வளர்ந்தீங்களா, உங்களோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, இங்க பாரு இந்த உலகத்துல எத்தனை பேர் வந்தாலும் நான் ஒன்னு மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத இந்த யான் வந்து கதவு பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்கும் போல. அந்த இடத்துக்கு இவங்க அம்மா வந்துட்டு, ஹீரோ யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இந்த குடும்பத்தோட சொத்தை நம்ம எப்படி அடையிறது, ஹீரோவோட அப்பாவுமே என்ன மேரேஜ் பண்ணல, அட்லீஸ்ட் ஹீரோக்காவது உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், இப்போ இந்த பிளானுமே சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே, ஆமாமா நீங்க தான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கோச்சிட்டு போக, அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஐடியா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. நைட்டு ஹீரோ வந்துட்டு தூங்காம அவங்க அப்பா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு சர்வெண்ட் வந்து ஏதோ ட்ரக் கலந்த காஃபியை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ அதை குடிச்சிடறான். அது குடிச்சோன்னு ஹீரோ போதையில மயங்கி போயிடுறான். அந்த இடத்துக்கு யாண்டா வந்து ஹீரோக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு நீயும் நானும் ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ண போறோம், இதுக்கப்புறம் நீ என்னோட கண்ட்ரோல தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு சடனா கான்சியஸ் வந்து அவளை தள்ளி விட்டுறான். யான் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உன் லைஃப்ல இருக்க ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், இங்க பாரு நானுமே சின்ன வயசுல இருந்து உன் கூட வளர்ந்தவன், என்னால
உன்னை லவ் பண்ண முடியாது, எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு யான் சொல்றா, அதான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் இறந்து போயிட்டால, நீ என்ன லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் நீயும் உங்க அம்மாவும் இந்த வீட்டுல இருக்க கூடாது, நாளைக்கு மதியானமே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். யானுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே செம கடுப்பாயிருது. நீ என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறல, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ட்ரக் எடுத்திருப்பான் இல்லையா, அவன் ஹீரோயின் கூட வந்து அந்த நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாக்கு தான் மெடிசன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த மெடிசன்ல ஏதோ டவுட் இருக்கும் போல, அவன் அதை பத்தி தான் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு வந்துட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யார கேட்டுறடி என்னோட வீட்டுக்குள்ள வந்த, இப்பமே இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே அவங்க அப்பா கிட்ட பேசி சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம வெளில போக போறான். அப்ப ஹீரோட அப்பா ஹீரோவை ஸ்டிக்கால அடிக்க வர ஹீரோயின் குறுக்க விழுந்து அந்த அடிய அவ வாங்கிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. ஹீரோயின் எழுந்த உடனே ஹீரோ உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே எனக்கு எதுவும் வலிக்கல, உங்களுக்காக நான் எவ்வளவு வலி வேணாலும் தாங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மார்னிங் வந்துட்டு பிஏ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட லஞ்ச் வாங்க வந்திருப்பா. அப்போ பிஏ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றா, ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க எங்களோட பாஸோட லைஃப்ல வந்ததுக்கு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கேக்குறா, ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி இறந்தாங்க, கார் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சொல்றான், அவங்க கார் ஆக்சிடென்ட்ல இறக்கல, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம், அவங்களுக்கு அவங்களோட பிளட் டைப் ரொம்பவே ரேர், அந்த பிளட் கிடைக்காதனால அவங்க இறந்து போயிட்டாங்க, கிடைச்சிருந்தா எப்படியாவது அவங்கள காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க யூஜின் மேடம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு யூஜின் பேரு கேட்டோன்னா எங்க கேட்ட மாதிரி ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் எல்லாம் போறாங்க. ரெண்டு பேருமே ஜாலியா அவங்க லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சடனா ஏதோ கனவு மாதிரி வருது. அவன் உடனே சென்னுக்கு தான் கால் பண்ணி, நான் உன்னை நாளைக்கு மீட் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனுமே மீட் பண்ண ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ தூக்கத்துல இருந்து ஹீரோமே எழுந்து வந்துடுறா. என்னாச்சு, நீ தூங்கலையா, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே கட் பண்ண ஹீரோயின் வந்துட்டு லீ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் சென்னை வந்து மீட் பண்ண வர சொல்லியிருக்கேன், அவன் வாயாலே அவன் பண்ண தப்பில நான் ஒத்துக்க வைக்க போறேன், அவன் பேசுறது எல்லாத்தையுமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க போறேன், என்னால நைட் எல்லாம் தூங்கவே முடியல, என்னோட குழந்தைய கொண்டு விட நான் எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீயுமே இதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சென் வர சொன்ன இடத்துக்கு ஹீரோயினும் லீயும் கிளம்பி போறாங்க. சென் வந்து ஹீரோயினை பார்த்த உடனே நல்லா தான் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் உடனே வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணிடுறா. ஹீரோயின் கேக்குறா, நீ தான் நம்ம குழந்தைய கொன்ன, என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சுட்ட, எதனால நீ இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான், ஆமா நான் பண்ணது எல்லாமே தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, திரும்பவும் நீ என் கூட வாழ வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே என்னோட குழந்தை உயிரோட இருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன், இப்போ என்னோட குழந்தையே உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், உன்னோட குழந்தை உயிரோட இருந்தா நீ கூட வந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே ஷாக் ஆகி, அப்போ என்னோட குழந்தை உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நம்ம குழந்தை இறந்து போயிருச்சு, அதுக்கு காம்பன்சேட் பண்ற விதமா நான் எது வேணாலும் தரேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. ஒரு மனுஷங்களோட உயிருக்கு நீ வேலை பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், உனக்கு இத பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா, ஹீரோ என்ன எதுக்கு எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்கான்னு தெரியுமா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் யாச்சின் இருக்கா இல்லையா, அவ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு ரேரான பிளட் குரூப் இருந்துச்சு, அப்போ நீயுமே அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்த, அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு பிளட் ஏத்தலைன்னா உன்னோட வயித்துல இருக்க குழந்தை இறந்து போயிரும்னு சொன்னாங்க, டாக்டர் கிட்டயுமே வேற ஆப்ஷன் இல்ல, ஒண்ணு உனக்கு பிளட் ஏத்தி உன்னோட வயித்துல இருக்க குழந்தைய பொழைக்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு பிளட் கொடுக்கணும், ஆனா நீ என்ன பண்ண, செல்ஃபிஷா எனக்கு பிளட் கொடுங்கன்னு சொல்லி தானே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னு ஹீரோயினுமே அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. இப்ப இந்த ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, அந்த யாச்சிங்கிற பேரை எங்க கேட்டோன்னு சொல்லிட்டு சென் சொல்றா, இப்ப புரியுதா, ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் இறக்க காரணமே நீ தான், இந்த விஷயம் தெரிஞ்சா ஹீரோ உன்னை ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா, நீ எல்லாம் மனுஷனோட உயிரை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறா. அவ சென் கிட்ட பேசிட்டு வெளில வந்தோன்னு லீ சொல்றா, இப்போ நீ என்ன பண்ண போற, இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சா ஹீரோ உன்னை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, நீ வேணா ஹீரோ நல்ல மூட்ல இருக்கிறப்போ இத பத்தி எடுத்து சொல்லி பாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே கண்டிப்பா இத பத்தி நான் ஹீரோ கிட்ட பேசணும், அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை நான் போலீஸ் கிட்ட கொடுத்து இவனை ஜெயில தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சென் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தரா ஹீரோயின்.
இதனால போலீஸ்மே வந்து சென்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. லில்லி வந்து சென்னை திட்ட ஆரம்பிக்கிறா. எதுக்குடா நீ அவளை மீட் பண்ண போன? மீட் பண்ணதான் பண்ண. நீ பண்ண தப்ப எல்லாத்தையுமே உளறி வச்சிருக்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. உன்னை எப்படி நான் வெளில கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவன் சொல்றா, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்திரு, என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ லில்லி சொல்றா, உனக்கான எவிடன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படிதான் நான் உன்னை வெளில கூப்பிட்டு வருவேன்? இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தானே. அவளை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. சென்னை போலீஸ் கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் சென்னோட அம்மா வந்துட்டு லில்லிய சப்புன்னு அரைஞ்சிட்டு, உன்னாலதாண்டி என் பையன் இப்ப போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நீ எதுக்கடி என்னோட பையனோட லைஃப்குள்ள வந்த? அவ பாட்டுக்கு ஹீரோயின் கூட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ என்னோட வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. இந்த லில்லி அவங்க அப்பா துரத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு சென் வீட்டுல வந்து இருந்தா. இப்ப சென்னோட அம்மாவும் வந்து இவளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளி விட்டுட்டாங்க. இவ நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு யான் வந்து இவளுக்கு கை கொடுக்கறா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினா பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு வில்லித்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோயினுக்காக சர்ப்ரைஸா கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான். அப்ப ஹீரோயின் சரி எப்படியாவது உண்மை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ எதுவுமே கேக்குற மாதிரி தெரியல. ஹீரோயின் அப்பயும் சொல்ல வரவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்னோட பாஸ்ட் பத்தி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், பாஸ்டா அத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க என்ன இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரை பத்தி மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு கேட்காம விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து பிசினஸ் ட்ரிப் வருது. ஹீரோ வந்துட்டு 2-3 நாள் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், வெளில ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நீங்க வரும்போது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே சரி நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவனோட கபோர்ட்ல ட்ரெஸ் வைக்க போகும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறா. ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் அவங்க தானே, அவங்க சாகிறதுக்கு நம்மளே காரணமா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் பிஏ கிட்ட தன்னோட வைஃபை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்கான். அப்படி அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுறாங்க. நீ வந்துட்டு அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ட்ரீட் வச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நீ தான் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றா. எனக்கு கான்ஷியஸ் வந்தோன்னா எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு லீ சொல்ற, நீ பிரெக்னெண்டா இருக்க, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப வீக்கா இருக்க, நீ வந்து ஹெல்த்தியா இருக்கணும், நீ வந்து எப்பயுமே ஹாப்பியான மூட்ல இருக்கணும், இல்லைன்னா பேபி அபார்ட் ஆக சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா, நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சா ஹீரோ சந்தோஷப்படுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த சமயம் ஹீரோமே வந்துட்டு பிசினஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வந்துடுறான். ஹீரோயின் தூக்கத்திலே புலம்ப ஆரம்பிக்கிறா, நீ என்ன லவ் பண்ணுவியா, என்ன மன்னிச்சிரு, நான் எதுவும் வேணுட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோக்குமே ஒண்ணும் புரியல, என்னாச்சு ஏன் தூக்கத்துல இப்படி புலம்பிட்டு இருக்கான்னு சொல்லி பாக்குறான். அப்ப அவன் கபோர்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட லவர் போட்டோவும் அவன் லவருக்கு போடுறதுக்கு ரிங் வாங்கி வச்சிருப்பான். அதையும் பாக்குறான். ஒருவேளை இதை பார்த்துட்டு தான் இவ இப்படி கேட்டுட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் காலையிலயுமே வந்துட்டு சாரி என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னே கேட்டுட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல படுத்துட்டு இருக்க ஹீரோமே, எதுக்காக நீ என்கிட்ட சாரி கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கண்ணை முடிச்சு பாக்குறா. நீங்க வந்துட்டீங்களா, எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நான் நைட்டே வந்துட்டேன், உன்னை தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன் பக்கத்துலயே அமைதியா படுத்துட்டேன், என்னாச்சு எப்ப பார்த்தாலும் சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே பேச்சு டைவர்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போக விடாம கையை பிடிச்சிட்டு, எதுக்காக நீ பயந்துட்டு இருக்க, எதுக்கு நீ சாரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அது டைம் வரப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை ஹீரோவுமே நோட் பண்றான். அவன் உடனே பிஏக்கு கால் பண்ணி ஹீரோயினை பத்தி டீடைல்ஸ் விசாரிக்க சொல்றான். நான் வீட்டுல இல்லாத 2 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்றான். அடுத்து ஹீரோவோட வீட்டுக்கு வெளிலதான் இந்த லில்லியானு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ஹீரோயினாலதான் இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கொண்டு போய் கொடுத்தா ஹீரோ கண்டிப்பா ஹீரோயினை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. யான் வந்து ஹீரோவை பாக்குறதுக்கு தான் வீட்டுக்கு வரா. ஆனா ஹீரோ வந்துட்டு இவளை பார்த்தோன்னா டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவை சாத்த போறான்.
அப்போ யான் சொல்ற உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்தது காரணம் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதுக்கான ஆதாரம் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல குடுக்கறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. அப்போ யான் சொல்றா, நீ இப்போ உருகி உருகி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கல, உன் வைஃப்னு சொல்லிட்டு ஒருத்தி, அவதான் காரணம் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இறக்குறதுக்கு, இதுக்கான ஆதாரம் தான் இதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் நினைச்சா உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தி இருக்கலாம், ஆனா அவ காப்பாத்தாம விட்டுட்டா, அதனாலதான் உன் கேர்ள் ஃபிரெண்ட் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோமே ஹீரோயினை பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க, நான் பிளட் கொடுக்காம போனது தப்புதான், ஆனா என்னால அப்ப பிளட் கொடுக்க முடியல, என்னோட வயிற்றுலயே குழந்தை இருந்துச்சு, நானுமே ரொம்ப வீக்கா இருந்தா, எனக்கு பிளட் வித்துல இந்த குழந்தை இறந்து போயிருக்கும், என்னாலே இன்னொருத்தவங்களுக்கு பிளட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, உனக்கு மனுஷங்க என்ன அவ்வளவு சீப்பா போயிருச்சா, நீ நினைச்சிருந்தா என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு பிளட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ப்ளீஸ் நான் தயவு செஞ்சு சொல்ல வரத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பொறுமையா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கான். நான் வந்து வேணுட்டே பிளட் கொடுக்காம இல்லைங்க, என்னால அப்ப பிளட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எதுவும் பேசாம நான் ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா, நான் இதெல்லாம் வேணுட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு எது வந்தாலும் நானே விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கா. ஹீரோ தன்னை ஏத்துக்க வேணா மாட்டானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஹீரோயினுக்குமே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது, அவங்களால பிளட் கொடுக்க முடியல, அவங்களுக்குமே பிளட் தேவைப்பட்டது, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ புரிஞ்சுக்கிறான், சரி ஹீரோயினுக்கு வந்து பிளட் கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு பிஏ இன்னொரு விஷயமும் சொல்றான். பாஸ், நீங்க பிசினஸ் ட்ரிப் போயிருந்தீங்கல்ல, அப்போ ஹீரோயின் வீட்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, லீதா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அதாவது என்ன விஷயம்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோவே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹீரோ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஹீரோயின் சோஃபாலே தூங்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, என்னாச்சு, எதுக்காக நீ சோஃபாலே தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல, என் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, எனக்கு நல்லாவே புரியுது உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். ஹீரோயின் நிஜமாலுமே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவை நான் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது சடனா பக்கத்துல முடிச்சு பார்க்கும்போது ஹீரோவை காணோம். ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு லேடி கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் பாக்குறா. இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட லவர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அம்மா தான். இவங்க பேரு சிசி. அவங்க ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க, உன்னோட ஒய்ஃபால தான் என்னோட பொண்ணு இறந்தா, ஆனா நீ வந்து அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு துரத்தாம இன்னுமே வீட்டுல வச்சுட்டு இருக்க, அந்த பொண்ணை வெளில துரத்து, அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்ற, இங்க பாருங்க, ஹீரோயினுக்கு வந்து அனிமியா இருக்கு, அவனால பிளட் டொனேட் பண்ண முடியாது, அவளுக்குமே அப்ப பிளட் தேவைப்பட்டது, அதனாலதான் அவ பிளட் கொடுக்காம இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சிசி சொல்றாங்க, இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா, அவதான் வேணுட்டு என்னோட குழந்தைய கொன்னுட்டா, அவளை நான் கண்டிப்பா போலீஸ்க்கு புடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே உங்களால முடிச்சதை நீங்க பாத்துக்கோங்க, நான் எப்பவுமே ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே சிசிக்கு கோவம் வந்து ஹீரோவோட சட்டையை பிடிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு இறந்ததுக்கு நான் கண்டிப்பா ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், இதுக்கெல்லாம் ஒரு வைஃப் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே உங்களால முடிஞ்சதா பாத்துக்கோங்க, நான் எப்பயுமே என்னோட வைஃபுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன், பாஸ்ட பத்தி பேசி நீ எந்த பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்று ஹீரோயின் கேட்டுட்டு, நீங்க என்ன இந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோ ஆபீஸ்க்கு போற முன்னாடி ஹீரோயின் சொல்றா, என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம், உங்க ஆபீஸ்ல வேற ஏதோ ப்ராப்ளம் நியூஸ்ல வந்திருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிசி அவங்க தானே, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கதா அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, அதை நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினோட வயிற்றுல காதை வச்சுட்டு குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கான். நான் தான் உன்னோட அப்பா, நான் வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் லீ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ லீ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு அந்த சிசி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோ வந்துட்டு ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க, ஹீரோ எப்படியும் சமாளிச்சுட்டாங்க, இருந்தாலும் அவங்க கையில அடிபட்டிருக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் பதறி போய் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லீ சொல்றா நீ கொஞ்சம் பேசாம ஒரு ஹீரோக்கு ஒண்ணும் இல்ல, கையில மட்டும்தான் அடிபட்டிருக்கு, அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க, நீ போனா அந்த சிசி உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா, என்னாலதான் ஹீரோக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ லீ சொல்றா அந்த சிசி வந்து பெரிய கேங்ஸ்டரோட ஃபேமிலியில சேர்ந்தவங்க, அதுல அவங்கதான் ஹெட் போல, அவங்க அதனாலதான் ஒன்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோவை ஆளை வச்சு அடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா அப்போ நான் ஹீரோவோட லைஃபை விட்டு போயிட்டா ஹீரோவை இது பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீ சொல்றா என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாத, எது வந்தாலும் ஹீரோ கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றா. இவளுமே சரி நான் ஹீரோ கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றா. அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான் போல. ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, எனக்கு லைட்டா தான் கையில அடிபட்டிருக்கு, இது நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு சூப் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. நைட்டு ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டை விட்டு வெளில வராங்க. வெளில பார்த்தா சிசி நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் சிசிக்கு கால் பண்ணி வர சொல்லிருப்பா போல. அவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. உனக்கு ரொம்பதான் தைரியம், என் பொண்ணையே கொண்டுட்டு என்னையே மீட் பண்ண வர சொல்றியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்ற இங்க பாருங்க உங்க பொண்ணை நான் கொலை பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னால பிளட் கொடுக்க முடிஞ்சதானுங்க கொடுக்க முடியும், நானே அப்ப பிரெக்னெண்டா இருந்தேன், அது மட்டும் இல்லாம எனக்கு அனிமியா இருக்கு, என்னால யாருக்கும் பிளட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சிசி சொல்றாங்க என்ன ஸ்மார்ட்டா பேசி தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான், உன்னாலதான் ஹீரோ இப்ப இந்த நிலைமையில இருக்கான், இனிமே நான் ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பேன், பேசாம நீ வந்து ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு, அப்பதான் நான் ஹீரோவை நிம்மதியா வாழ விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால டைவர்ஸ் பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு சிசி சொல்றாங்க நீ மட்டும் ஹீரோவா டைவர்ஸ் பண்ணிட்டு போலேனா அவனுக்கு கம்பெனி மூலமா நிறைய ப்ராப்ளம் கொடுப்பேன், நான் பெரிய கேங்ஸ்டரோட லீடர், நான் நினைச்ச ஹீரோவை இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா இவங்க கிட்ட பேசி எந்த யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சரி நான் ஹீரோ விட்டு போயிடுறேன், நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஹீரோக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஹீரோ கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன்னு சொல்ல சிசியுமே சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் உள்ள போகும்போது சிசி வழி மறைச்சிட்டு என் பொண்ணுக்கு நீ பிளட் கொடுக்காம இருந்துட்டல, உன்னாலதான் என் பொண்ணு செத்து போனா, உடம்புல ஒரு ரத்தத்தை நான் கொஞ்சமாவது வெளில எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கொடுத்து உன்னோட கையை நீயே கிழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது பிளாஷ்பேக்ல வந்துட்டு ஏதோ ஒரு குட்டி பொண்ணு இந்த சிசி கிட்டதான் அம்மா உங்க கையில அடிபட்டிருக்குல்ல, இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட காயத்துக்கு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் சொல்ற உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும், உங்களுக்கு யூஜின் மட்டும் ஒரே ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க இத கேட்டோன்னா சிசிஎம்ஏ ஆமா எனக்கு யூஜின் மட்டும் ஒரே ஒரு பொண்ணுதான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் அந்த கத்தியை வாங்கி அவளோட கைய அவளை கிழிச்சுக்கிறா. அப்ப பிளட் எல்லாம் சுட்டுது. இத பார்த்து சிசி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா குவின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் தான் சிசி யோசிக்கிறாங்க என்னோட பழைய பேரு குவின் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ எழுந்தோடனே ஹீரோயின் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன நீ சொல்லிட்டு இருக்க, என்னதுக்கு நீ டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சிசி ஏதாவது மிரட்டினாங்களா, உண்மையை சொல்லு, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு உங்க மேல லவ்வே இல்ல, நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட பழி வாங்கறதுக்கு தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ நான் நினைச்ச மாதிரி அவனை பழி வாங்கிட்டேன், அவன் இதுக்கப்புறம் ஜெயில தான் இருப்பான், நான் இதுக்கு உங்க லைஃப்ல இருந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கணும், அதான் உங்க லைஃப் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளில போயிடுறா. அப்ப ஹீரோயின் வெளில போயிட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்கும் பயப்படுறன்னு, நீ எதுக்கும் பயப்படாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கையை எடுத்து விட்டுட்டு போயிடுறா. ஹீரோ போயிட்டு ஹீரோயினை சமாதானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக அப்போ பிஏ வந்துட்டு பாஸ் உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவோட ஃபியூனரலுக்கு போயிடுறான். பிஏ சொல்றான் பாஸ் உங்க அப்பா எல்லா சொத்து உங்க பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான் எங்க அப்பா இறந்ததுல எனக்கு டவுட்டா இருக்கு, யார் வந்து எங்க அப்பா சாவுக்கு காரணம்னு சொல்லி கண்டுபிடி, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் என்னை விட்டு போயிட்டா அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்றாங்க. பிஏ வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல ஹீரோவோட அப்பா இறந்ததுக்கு காரணம் இந்த யான் தான் சொல்லிட்டு பிஏ யான் வந்தோடனே யானை சப்புன்னு அறையறான். எதுக்குடி என்னோட லைஃப்ல இப்படி வந்து ட்ராஜடி பண்ணிட்டு இருக்க, உன்னால எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, ஹீரோயின்மே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா நான் என்ன பண்ண, நான் ஒன்னா லவ் தான் பண்ணேன், ஆனா நீ தான் என்ன இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்க அப்படின்னு
சொல்லும்போது ஹீரோ சொல்றான், இது நீ மட்டும் இருந்து தனியா பண்ணிருக்க மாட்ட, உனக்கு ஹெல்ப்பா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவளுமே என்னோட உயிரே போனாலும் நான் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி அந்த யான் தான் ஹெல்ப் பண்ணிருப்பான், ஆனா இவ ஹீரோ கிட்ட சொல்லாம இருக்கா. ஹீரோமே இவளை போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க, இதுக்கப்புறம் இவ ஜெயில இருந்து வெளியே வர முடியாம பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். யானை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வந்துட்டு ஹீரோவோட வீட்டை விட்டு இப்போ அவங்க அப்பா கூட தான் வந்து ஸ்டே பண்ணிருக்கா. அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோயினை நல்ல விதமா கவனிச்சுக்கிறாங்க. இங்க பாருமா, நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணாலும் சரி, நான் உன்னை நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்குவேன், நீ எதுக்கும் கவலைப்படாதமா, அப்பா எப்பயுமே உன் கூட இருப்பேன், அப்பா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருமா, அப்பாவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே பாக்குறா, என்னடா இது நம்ம அப்பாவா, நம்ம கிட்ட இவ்வளவு நல்ல விதமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வயித்துல இருக்க குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் உங்க அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றேன், நீயும் மிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டு வாசல்ல தான் வெளில நின்று பேசிட்டு இருக்கான். நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன், ஆனா நம்மளை சுத்தி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணிட்டு நான் உன்னை என் கூட கூப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு சாப்பிடுறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிடும் போது ரொம்ப பாசமா எல்லாத்தையுமே எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நல்லா சாப்பிடுமா, நீ பிரெக்னெண்டா இருக்கல்ல, அப்பதானே உன்னோட குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாங்க, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களுமே சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சாப்பிடுன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ண ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஏதோ கெட்ட கனவு வருது. ஹீரோக்கு ஏதோ ஆகுற மாதிரி ஹீரோயின் உடனே பதறி போய் எழுந்திருக்கும் போது ஹீரோயினோட அப்பா வெளியில யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோயின்மே இந்த நைட்ல அப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. வெளில பார்த்தா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் லில்லி தான் வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. லில்லி ஹீரோயினோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, அப்பா நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவுமே, நானும் தாமா உன்னை மிஸ் பண்ண, எனக்கு ஹீரோயின் தான் பயாலஜிக்கல் டாக்டர், இருந்தாலும் எனக்கு அவ மேல எந்த ஃபீலிங்ஸுமே வரல, என்னால அவளை பொண்ணு மாதிரி பார்க்க முடியல, என்னமோ தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் உடனே அவங்க போன்ல வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லில்லி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா, அப்பா எல்லாமே நீங்க பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு, எனக்கு ஜென் மேல எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல, ஆனா ஹீரோயினோட லைஃபை கெடுக்கிறதுக்காக தான் நான் அவன் கூட அஃபேர்ல இருந்த மாதிரி போனேன், எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லணும்பா, ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பிளட் இல்லாம இறந்தா இல்லையா, அதுக்கு காரணம் ஹீரோயின் கிடையாது, அன்னைக்கு பிளட் கிடைச்சது என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா ஒர்க் பண்றாங்க, நான் தான் அவங்க கிட்ட சொல்லி ஹீரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு பிளட் கிடைக்காத மாதிரி பண்ண, அதனால அவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா ஷாக் ஆகுறாங்க. என்னமா நீ சொல்ற, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, அவ என்னோட பொண்ணுதான், அவங்க அம்மா சிசிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு லிலி சொல்றா, அப்பா இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கு தெரிய போகுது, அவங்க ஹீரோயின் தான் வந்து அவங்க பொண்ணு சாவுக்கு காரணம் நினைச்சிட்டு ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. அந்த சிசி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஹீரோயினோட அம்மாவும் கூட சின்ன வயசுல ஹீரோயின் இங்க தொலைஞ்சு போயிருப்பாங்க. இதனால சிசி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிடைச்ச விஷயத்த ஹீரோயினோட அப்பா சொல்லிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க லில்லியோட அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த குயின் ஃபேமிலியோட சொத்து எதுவுமே வந்து ஹீரோயினுக்கு போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் லில்லி வந்து இதெல்லாமே பிளான் பண்ணிருப்பா. இதுக்கு ஹீரோயினோட சொந்த அப்பாவுமே இதுக்கு உடந்தையா இருக்காங்க. இது எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் நைட்டோட நைட்டா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோயின் கதவு போட்டு தட்டு தட்டுறா, சீக்கிரம் கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவு திறந்த உடனே ஹீரோயின் போய் ஹக் பண்ணிக்கிறா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு எப்பயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோமே நானும் இதுக்கப்புறம் உன்னை போக விட மாட்டேன், நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க போன்ல ஆதாரத்தை எடுத்திருப்பாங்க இல்லையா, அத சிசிக்கு போட்டு காட்டுறாங்க. உங்க பொண்ணோட சாவுக்கு காரணம் நான் கிடையாது, அந்த லில்லியும் உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் காரணம், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செல்போன்ல அந்த ஆதாரத்தை சிசி பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த லில்லியும் ஹஸ்பண்டும் சேர்ந்துதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பாவுமே வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, என்னம்மா நான் உன்னோட அப்பா தானே, நீ எதுக்கு நேற்று நைட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே எங்க ஹீரோ பார்க்க வந்த,
நான் உன்னை காணணும் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா, ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு உங்க ட்ரிக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, நீங்களும் லில்லியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல இருக்க சிசி வந்து என்ன சொன்ன, உன்னோட பொண்ணுன்னு சொன்னியா, இவதான் நம்மளோட தொலைஞ்சு போன பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவுமே ஆமான்னு தலையாட்ட சிசி உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருமா, இந்த என்னோட தொலைஞ்சு போன பொண்ணுன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ரொம்பவே ஹாஷா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு அம்மானு யாரும் இல்ல, 5 வயசுல நான் தொலைஞ்சு போயிட்டேன், அதோட எங்க அம்மாவுமே என்னை விட்டு போயிட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கூட சொன்னீங்கல்ல யாச்சின் மட்டும் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு, உங்க மனசுல இருந்து நான் எப்பயும் மறைஞ்சு போயிட்டேன், சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு காயப்பட்டப்போ நான் ரொம்ப பதறி போனேன், ஆனா நீங்க என் கையை கிழிக்க சொல்லி எனக்கு வர ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க, உங்களை எப்படி நான் அம்மாவை ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசுல அந்த சிசி கூட இருந்த பொண்ணு ஹீரோயின் தான் போல. சிசி கெஞ்சுறாங்க, அம்மா தெரியாம பண்ணிட்டேமா, பிளீஸ்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அப்பா தான், என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இதனால அவங்களால எதுவும் பேச முடியாம அவங்க வெளில போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா, என்னை சுத்தி எல்லாரும் இருந்தாலும் ஆனா எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது ஹீரோ தான் சமாதானப்படுத்துறா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, யாரு இருந்தாலும் இல்லைனாலும் சரி நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கான். சிசி வெளில வந்தோடனே ஹீரோயினோட அப்பாவை சப்புன்னு அறையிறாங்க. ஏண்டா என் பொண்ணு கிடைச்ச விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல, இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா உடனே சிசியோட கழுத்தை பிடிச்சு நிறுத்திட்டே, எல்லாம் உன்னை பழிவாங்க வேண்டி நான் இப்படி பண்ணேன், எதுக்குடி என்னோட லைஃப்ல வந்த, நீ வராம இருந்துதான் என் லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போறாங்க. சிசி அம்மா தான் பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு, அவங்க அவங்களோட அடியாள்களுக்கெல்லாம் கால் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ண சொல்லிடுறாங்க. இப்ப அப்படி கட் பண்ண ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ஒரு வழியா நம்மள சுத்தி இருந்த எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும், என்னை விட அழகான கேர்ள்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அவங்க பிடிக்குமா என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்றான், பைத்திய மாதிரி பேசாத, எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் மயக்கம் போட்டு ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஹீரோ பதறி போய் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு, உடனடியா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், அவங்க இன்னும் 6 மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். அவன் டாக்டர் கிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்தோடனே எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், உனக்கு லோ சுகரா இருந்துச்சு, அதான் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். ஹீரோயின்மே சரி என்னோட வயித்துல இருக்க குழந்தை நல்லாதானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, அது நல்லாதான் இருக்குன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. லீவ் வந்துட்டு ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்கறா. ஹீரோயினும் அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள பாத்தீங்கன்னா செக்ஸியான ட்ரெஸ் இருக்கு. இத பார்த்தோன்னே ஹீரோயின் எதுக்கடி எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கா. லீ சொல்றா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இப்போ ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிருக்கா. அவ ஹீரோவோட பிஏவாமா. அவ பாக்குறதுக்கு ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி சாயல்ல இருக்குன்னு வேற கேள்விப்பட்டேன். நீ ஹீரோ கூட க்ளோஸா இருந்தாதான் ஹீரோக்கு எப்பவுமே ஒரு ஞாபகம் இருக்கும். ஹீரோ ஏதோ அவங்க எக்ஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணிட்டா என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றா, சச்சா ஹீரோ அப்படியா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. லீ சொல்றா, இந்த மாதிரி நேத்து உங்க அப்பாவுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, லீ சொல்றா, சில கேங்ஸ்டர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சிசி பார்த்த வேலைதான். அவதான் வந்து அடியால் எல்லாம் செட் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை கொண்டு போட்டிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிரா அதை கேட்டு. அப்போ லீ சொல்றா, என்னதுக்கு நீ ஃபீல் பண்றியா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே அவனை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்க, அதான் கடவுளா பார்த்தா அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டும் அந்த லில்லி பேச்சு கேட்டுட்டு உன்னை எவ்வளவு பாடுபடுத்துறான். இப்போ வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான். அந்த யானுமே உனக்கு எதிராக ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஹீரோயின் உன்னையும் பிடிக்க பார்த்தா. இப்போ அவளுமே ஜெயிலுக்கு போயிட்டா, நீ இதுக்கப்புறம் நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் டேஸும் போகுது. ஹீரோ வந்துட்டு இப்பெல்லாம் சரியாவே வீட்டுக்கு வரதில்ல. ஹீரோயின் வந்துட்டு கால் பண்ற ஹீரோக்கு அப்பயுமே வந்துட்டு நாட் ரீச்சபிள்னு வருது. ஹீரோயின் யோசிக்கிறா.
சடனா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆபீஸ்ல வந்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஏதாவது ஹாட் மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பிஏ உள்ள வந்தோடனே ஹீரோ கேக்குறான், என்ன என்னோட வைஃபுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது ஹாட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பிஏ சொல்றான், இல்ல பாஸ் இன்னும் அந்த மாதிரி ஹாட் எதுவும் கிடைக்கல, நானுமே சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கத்த ஆரம்பிக்கிற, எத்தனை நாளா இதுவே சொல்லிட்டு இருக்கீங்க, கூடி சீக்கிரத்துல ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிஏமே பாஸ் இப்ப நீங்க சரியா தூங்குறதுல சாப்பிடுறதுல இப்படியே போயிட்டு இருந்தா உங்க மென்டல் ஹெல்த் என்ன ஆகுறது, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவுமே காதுல வாங்காம வெளில போயிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். டாக்டர் கிட்ட ஏதாவது வந்து ஹாட் கிடைச்சதான்னு சொல்லி கேட்க, அப்போ டாக்டர் வந்து ஹீரோயினோட ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு, இப்ப கூட நாங்க மேடம்க்கு ரீசெண்டா டெஸ்ட் எடுத்தோம், அவங்க ஹார்ட்டோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிட்டு போகுது, நம்ம சீக்கிரமா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும், இல்லாட்டி அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோமே, இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, நீங்க சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, டோனர் எதுவும் கிடைக்கலனா நானே என்னோட ஹார்ட்டை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே டாக்டர் செமையா ஷாக் ஆகி போயிடுறாங்க. நீங்க உங்களோட ஹார்ட்டை கொடுத்தா நீங்க எப்படி உயிரோட இருப்பீங்க, நீங்க இறந்து போயிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் இறந்து போனாலும் என்னோட ஹார்ட் வந்து ஹீரோயின்குள்ள உயிரோட தான் இருக்கும், எனக்கு ஹீரோயினோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் மனசுல நிறைய குழப்பம் இருக்கு, இதனால ஹீரோ இப்ப நம்மள அவாய்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயின் கேக்குறா, என்னாச்சு ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் நீங்க இப்ப என் கூட எல்லாம் சரியா பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சட்டுன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின்மே என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு இல்ல ஆபீஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு, ஏன் ஹீரோ இப்படி எல்லாம் நடந்துக்கிறான், ஒருவேளை லீஸ் சொன்ன மாதிரி ஹீரோக்கு அந்த பிஎம்எல்ல லவ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருக்கும்போது டாக்டர் தான் வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க, இன்னும் எந்த ஹார்ட்மே கிடைக்கல சார், நீங்க தான் உங்க ஹார்ட்டை கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவே ஆமான்னு சொல்லிடுறான். அப்போ பிஏ வந்துட்டு ஹீரோக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறான், நீங்க இப்பெல்லாம் சரியாவே சாப்பிடுறதுல, தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது ஹீரோ அவங்க பிஏ கிட்ட சீக்கிரமா டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுங்க, நான் ஹீரோயினுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கரெக்டா ஹீரோக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருப்பா. இது எல்லாத்தையுமே கேட்டு உடனே ஷாக் ஆயிடுறா, நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு ஹார்ட் வந்து ஹீரோயினுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் இறந்து போயிடுவான் இல்லையா, ஹீரோயின் வந்துட்டு சந்தோஷமா ஒரு லைஃபை வாழணுங்கிறதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றான். ஆனா இந்த எந்த விஷயமும் தெரியாத ஹீரோயின், நான் உங்களுக்காக ஆசை லஞ்ச் கொண்டு வந்தேன், ஆனா நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன நிஜமாலுமே டைவர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன், எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல, இந்த பிஏ பாத்தீங்கன்னா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி இருக்கா, நான் வந்து இவ்வளவுதான் லவ் பண்றேன், இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற ஹீரோமே, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா அப்ப என்னோட போட்டோ மட்டும் எதுக்கு உங்களோட டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ மூஞ்சி அடிச்ச மாதிரி அந்த போட்டோவை திருப்பி வச்சுட்டு, இதுக்கப்புறம் இது யூஸ்லெஸ் தான், குப்பை தொட்டிக்கு போயிரும், நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு அந்த பிஏ பார்த்துட்டு மறைச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த போட்டோ பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ண கூடாது இல்ல, அதுக்குதான் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்து அதுல சைன் போட சொல்றான். ஹீரோயின் கெஞ்சுறா, என்னோட வயித்துல உங்க குழந்தை வளருது, நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது, நம்ம குழந்தைக்காவது நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அதுக்கான காசுல நான் கொடுத்துறேன், ஆனா என்னால இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின்மே வந்து பின்னாடியே போய் ஹீரோவை சமாதானப்படுத்தலான்னு பாக்குறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோயின் விழுந்திருக்கிறது பார்க்கும்போது ஹீரோக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவன் ஹீரோயினை தூக்கி விடாம அவன் பாட்டுக்கு போயிடுறான். இத பார்த்து ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, இன்னைக்கு என்னோட பர்த்டே, உங்க கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்படி எல்லாருமே என்ன விட்டுட்டு போறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும்போது பிஏ வந்து சொல்றான், பாஸ் நான் வந்து உங்க வீட்டோட காலிங் பெல்ல அடிச்சு பார்த்தேன், ஆனா யாருமே ஓபன் பண்ணல, ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பதறி போய் வீட்டுக்கு போய் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போறான். பார்த்தா ஹீரோயின் அங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. ஹீரோ உடனே தூக்கிட்டு வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண டாக்டர் சொல்றாங்க, மேடமோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, இதுக்கப்புறம் டிலே பண்ணவே கூடாது, நம்ம உடனடியா ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோமே வந்துட்டு உடனடியா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஆபரேஷனுக்கு ரெடியா தான் வந்துட்டு இருக்கான். பிஏ சொல்றான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, வேற ஏதாவது ஹார்ட் கிடைக்கும்ல, நீங்க ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சொத்தெல்லாம் வந்து நான் ஹீரோயின் பேருக்கு போற மாதிரி எழுதி வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் அவ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, நீ அவளோட மென்டரா இருக்கணும்,
நான் உன்னை ரொம்பவே நம்புறேன், நீ அவளை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல பிஏமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாஸ், நான் வந்து நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், நான் இறந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது, நான் வந்து வேலை விஷயமா அப்ராட் போயிருக்கேன்னு சொல்லிடு. கொஞ்ச நாள் நான் எங்கன்னு கேட்டுட்டு இருப்பா, அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் இங்க வரமாட்டேன், அப்ராட்லயே செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லிடு, அவளும் என்ன மறந்துடுவா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னா பிஏமே சரி பாஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்றா. அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்பதான் கான்சியஸ் வருது, அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க போல. ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல பிஏ தான் இருக்கா. நீங்க இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹீரோ எங்கன்னு தான் கேக்குறா. அந்த பிஏமே என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லில்லி வரா. லில்லி சொல்றா, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா, உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான், அதுவும் உனக்கு ஹார்ட் கொடுத்து உனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, ஹார்ட்டே கிடைக்கல, கடைசியில அவன் தான் உனக்கு ஹார்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே போட்டு வடிச்சிடுறா. இதை கேட்டான ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் புரியுது, எதுக்காக ஹீரோ இவ்வளவு அவாய்ட் பண்ணான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் மார்ச்சில இருந்துதான் கத்திட்டு இருக்கா, தயவு செஞ்சு டோர் ஓபன் பண்ணுங்க, நான் ஹீரோ பாக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு லில்லி வந்துட்டு ஹீரோயினை வேணுட்டே வெறுப்பேத்திட்டு இருக்கா. நீ எவ்வளவு கத்தினாலும் சரி ஹீரோ வந்து வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின்மே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, உன்னால தாண்டி அந்த பெண் குடும்பத்தோட சொத்து எனக்கு கிடைக்காம போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, அதனாலதான் உனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து இல்லாம ஆக்கணும்னு நினைச்சேன், நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ சாகுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தியால குத்துற மாதிரி வரா. அந்த சமயம் ஹீரோட பிஏ வந்து தடுத்துறான். அப்போ பிஏ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், மேடம் நீங்க இதுக்கும் பயப்படாதீங்க, பாஸுக்கு எதுவும் ஆகல, லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு, ஹீரோ உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கிற டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோ வெளில வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே லில்லி அங்க இருந்து பயந்துட்டு ஓடிடுறா. லில்லி நிறைய தப்பு பண்ணிருக்கா இல்லையா, அதனால ஹீரோ வந்துட்டு லில்லிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சந்தோஷத்துல ஹக் பண்ணிக்கிறா. நான் ரொம்ப பயந்துட்டேன், எனக்காக நீங்க உங்க ஹார்ட்டை கொடுக்க துணிச்சிங்களா, இல்ல எனக்காக தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா நம்ம எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணிட்டோம், உங்களுக்கு லவ்ல நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கா. ஹீரோமே ஆமா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு லவ்ல நம்பிக்கையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.